பாகிஸ்தானின் ட்ரோன்களை தாக்கி அழித்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், பாகிஸ்தான் ட்ரோன்கள் ஏவுகணைகள் அழிக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது, இது குறித்து சொல்லுங்க. இந்தியாவுடைய 3 மாநிலங்களுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள்ல பல்வேறு நகரங்களை குறிவைத்து, முக்கியமாக ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. குறிப்பாக அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பத்தான்கோட், அமிர்தசரஸ், குத்ருதலா, ஜலந்தர், லூதியானா, ஆத்தம்பூர், பத்திண்டா, சண்டிகர், இந்த இடங்களில் எல்லாமே குறிவைத்துதான் இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை தடுத்து நிறுத்தி முறியடிப்பதோடு அழித்துவிட்டிருக்கிறது. அத்தனை ட்ரோன்களையும் மொத்தமாக ஒரு 50 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் அனுப்பிய போது 50 ட்ரோன்களையும் அழித்து விட்டிருக்கிறது இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு. S-400 எல்லை பகுதியில, குறிப்பாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்குமான அந்த மேற்கு எல்லை பகுதியில இந்த நவீன S-400 என்ற வான் பாதுகாப்பை பயன்படுத்தக்கூடிய நிலையில் அவற்றை ஒரு ட்ரோன்களை கூட தரையிறங்க விடாமல் அத்தனையும் அழித்து விட்டிருக்கிறது. அந்த வீடியோவை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இதே போன்று பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளையும் 8 ஏவுகணைகள் ஜம்மு பகுதியில வீழ்த்தப்பட்டிருக்கிறது வான் பாதுகாப்பு அமைப்பால். அதே போன்று இந்திய ராணுவத்தால் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை அடுத்தடுத்து வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த ட்ரோன் தாக்குதலை முறியடித்த அந்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல், இந்தியா மேற்கொண்ட இந்த தாக்குதல், பயங்கரவாதிகளுக்கு எதிரான அந்த தாக்குதலை துல்லிய தாக்குதலாக பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை குறிவித்து நடத்தப்பட்ட தாக்குதல். குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில இருந்த அங்கே முகாமிட்டிருந்த அங்கு பல வருடங்களாக சுதந்திரமாக செயல்பட்டு வரக்கூடிய பாகிஸ்தானுடைய அந்த பயிற்சி மையங்களையும் அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளையுமே ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா தாக்கியது. அதில் முக்கியமாக இந்த ட்ரோன் கமிகாசே என்ற ஒரு வகையான ட்ரோன் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறது. அந்த தாக்குதல்ல துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முக்கியமான பங்காக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் பாகிஸ்தானுடைய 9 நகரங்களை குறிவைத்து அருண் என்ற ஒரு வகையிலான தாக்குதல். இது இஸ்ரேலிடமிருந்து வாங்கப்பட்ட இந்த ட்ரோன்களை கொண்டு, அருண் என்ற இந்த ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதலை இந்தியா துல்லியமாக மேற்கொண்டது. குறிப்பாக ராணுவ நிலைகளின் மீது பாகிஸ்தானுடைய நகரங்கள்ல கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களில் இருந்த இந்த ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை கவசமாக பாதுகாத்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மீது இந்த ட்ரோன் இருந்து ஒரு தற்கொலை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதை சூசைட் ட்ரோன் என்று சொல்வார்கள். இது நல்ல நாடுகள் பலவற்றால் பயன்படுத்தப்படுகிறது. ஜப்பான் 2ஆம் உலக போரின் போது இந்த கமிகாசே என்ற ஒரு விமானி தான் பயன்படுத்திய இந்த விமானம் முழுவதும் வெடிபொருட்களை நிரப்பிக் கொண்டு அந்த வெடிபொருட்களுடன் சென்று அமெரிக்க கப்பலை தாக்கி அழித்தார். இவருடைய பெயரை வைத்துதான் இந்த கமிகாசே என்ற ட்ரோன் உருவாக்கப்பட்டது. இந்தியா இந்த கமிகாசே என்ற ட்ரோனை பயன்படுத்துகிறது. இந்த ட்ரோனை கொண்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர் முதற்கட்டமாக பயன்படுத்தியது. அதுக்கப்புறம் அதற்கு பிறகு இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய ஹரூப் என்ற ஒரு வகையான ட்ரோனை பயன்படுத்தி இந்த தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அதிநவீன ட்ரோன்களாக நீண்ட தூரம் பயணித்து அந்த தாக்குதலை நடத்தக்கூடிய ட்ரோன்களாக 400 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரோன்களாக இருந்து வரக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு ட்ரோன் தாக்குதலை போட்டியாக நடத்துகிறோம் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்துல இந்த ஹமாஸ் பாணியில அவர்கள் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அத்தனையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. 2023 ஹமாஸ் எப்போது ஒரு 4300 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி அனுப்பியது. அதில் ஒரு சில ட்ரோன்களை தவிர்த்து அத்தனை ட்ரோன்களையும் இஸ்ரேல் அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அழித்தது. அது போன்ற ஒரு பாணியை பாகிஸ்தானும் பின்பற்றி ஒரு தாக்குதலுக்கு மீண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி அவர்களுக்கு தோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு ட்ரோன்கள் கூட தரை இறங்கி அது ஒரு சேதத்தை ஏற்படுத்தவில்லை. நேற்றைய இரவே இந்திய ராணுவம் தெரிவித்துவிட்டது. அந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக எந்த விதமான பொருட்சேதமோ உயிர்ச்சேதமோ காயங்களோ யாருக்கும் எந்த இடத்திலும் ஏற்படவில்லை. எல்லாம் வானிலேயே தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இந்த ட்ரோன்களை எப்படி தாக்கி அழித்தார்கள் என்பதற்கான அந்த வீடியோக்களை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் மீதான அந்த ஹமாஸ் தாக்குதலின் போதெல்லாம் இஸ்ரேல் பல்வேறு வகையான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துகிறது. குறிப்பாக தாடு, ஆரோ 2, ஆரோ 3 என்று அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கூறப்பட்டு வந்த நிலையில் தான் சமீபத்தில் ஏமனிலிருந்து
அந்த ஹவுத்திஸ் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அது வந்து இஸ்ரேலின் மீது வந்து ஒரு தாக்குதல் நடத்த இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பால் அவற்றை வந்து அதை தடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த நிலையில் தான் S-400 செயல்பாடை நம்ம இதற்கு முன்பில் இருந்து பார்க்கிறோம். 2018 வந்து இந்தியா வாங்கியிருந்த நிலையில அவற்றை எவ்வாறு வந்து சிறப்பாக வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுகிறது என்பதையும் வந்து தற்பொழுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலுமான இந்த தாக்குதலில் வந்து அது உறுதியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.